கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சூரியனாய் இருக்கிறார். அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். சூரியனாய் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாய் அவர் உதித்து நம்முடைய குடும்பங்களிலே பிரகாசிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். நம்முடைய துர்க்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய காலமாய் வெளிச்சமாய் இருக்கிறார். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனாய் கேடகமாய் நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, நம் மீது நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உதிப்பார். ஹல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்து உதிக்கும் போது நம்முடைய குடும்பங்களிலே ஆரோக்கியம் இருக்கும். எந்த பலவீனங்களோ நோய்களோ வியாதிகளோ நம்மை தொட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுவார். வியாதிகளை எல்லாம் நீக்கி போட்டு சுகமாக்குவார் நம்மை. ஏனென்றால் நீதியின் சூரியனாக அவர் நம்முடைய குடும்பங்களிலே உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் வெளியே புறப்பட்டு போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக, செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, எந்த தரித்திரங்களோ வறுமைகளோ இல்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிறவர். இரவும் பகலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இந்த பூமிக்கு சூரியன் தேவையோ, வெளிச்சம் தேவையோ, அதனால் சூரியனை உண்டாக்கி காலையிலே உதிக்க பண்ணினார், மாலையிலே மறைய பண்ணினார். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாக உதிக்கும் போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் மறைந்து போகும். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் சூரியனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கேடகமாய் இருக்கிறார். பாதுகாப்பாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி, பிசாசின் போராட்டங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை சத்ருவின் கையில் ஒப்புக்கொடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பத்திரமாய் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நமக்கு பாதுகாப்பு. அவரையே நம்பும் போது, அவரையே விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது புது புது கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது, அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, அவரை தேடும் பொழுது அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். அவருடைய கிருபையே நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபையே நம்மை ரட்சிக்கிறது. அவருடைய கிருபையே நம்மை தப்புவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். நம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்பேற்பட்ட கிருபையை, வெளியேறப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய மகிமையின் பாதுகாவல் நம்முடைய குடும்பங்களிலே
தங்கி இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது, சத்ருவின் கிரியைகள் உட்புகாதவாறு அவருடைய மகிமையினால் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு, மகிமையை இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்வோம். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது தேவ மகிமை நம்மை விட்டு விலகுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த மகிமையை, கிருபைகளை பாதுகாத்து கொள்வோம். யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் வரும்போது கர்த்தருடைய கிருபைகளை இழந்து போகிறோம். வீண் காரியங்களுக்கு, வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும்போது, பொய்யான மாயைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கும் பொழுது கிருபைகளை இழந்து போகிறோம். ஒருபோதும் கர்த்தர் கொடுத்த வெளியேறப்பெற்ற கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்வோம். அவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறவர், மகிமையை கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவர். காத்திருக்கும் போது, அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது, அவருக்கு பயந்து வாழும் போது, நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். வெளியேறப்பட்ட அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமமாய் வாழும்போது, உத்தமமாய் நடக்கும்போது நிச்சயமாய் நன்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சூரியனாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். அவர் கிருபையை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார். உத்தமமாய் நடக்கும்போது நன்மையை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு வாழும்போது, உண்மையோடு நடக்கும்போது கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையோடு வாழ்ந்து கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், வரங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். யார் உண்மையோடு வாழ்வார்கள் என்றால் நீதிமான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நாம் உத்தமத்திலே நடக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். நாம் உத்தமத்திலே வாழும்போது, உண்மையோடு வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? உத்தமத்திலே நடக்கிறோமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 92ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உத்தமர், உண்மை உள்ளவர். அவரிடத்தில் அநீதி இல்லை. அவருடைய பிள்ளையாகிய நாமும் அநீதியான காரியங்களை வெறுத்து நியாயத்தோடு, நீதியோடு வாழும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 33ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உத்தமமானது, உண்மையானது. அந்த உண்மையுள்ள வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற முடியும். கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழும்போது, உண்மையோடு உத்தமத்தோடு வாழும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் உத்தமர்களாய், உண்மையுள்ள ஜனங்களாய், செம்மையானவர்களாய், நீதி செய்கிற ஜனங்களாய், அநியாயமான காரியங்களுக்கு விலகி நாம் வாழ வேண்டும். பொய்யான காரியங்களுக்கு விலகி உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. அந்த உத்தமமான வழியிலே, உண்மையான வழியிலே நாம் நடக்கும்போது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு நன்மையை கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே,
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அதனால் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையிலே யோபு உத்தமனாய் விளங்கினார். அதனால் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே உத்தமனாய் வாழும்போது, உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே அவர் உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததினாலே, கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்ததினாலே அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அவருடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்திலே சென்றது. அதனால் தேவன் அவருக்கு ஆயுசு நாளை 15 வருடம் கூட்டி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே மன உத்தமத்தோடு, உள்ளத்திலே இருதயத்திலே பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, நியாயத்தோடு, நீதியோடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் நடக்கும்போது நிச்சயமாய் நன்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மையை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், கிருபைகளை கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது, உத்தமமாய் வாழும்போது, உண்மையாய் வாழும்போது, பொய்யான காரியங்களை வெறுத்து வாழும்போது, நியாயமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை புகழ இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய இருதயத்தை பார்த்து, நாம் செய்கிற காரியங்களை பார்த்து, நம்முடைய உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையோடு வாழ்வோம். கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுப்பார். அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்துக்கு அவரே கேடகம், அவரே பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்வோம். அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அமர்ந்திருக்கட்டும் அப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா காரியத்திலையும் விடுதலையை கட்டளையிடுங்க அப்பா. சுகத்தை கட்டளையிடுங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா ரபா தூரா ஷே தேனே மாக்காரா தரபலா ரபா கபாரா ஷேகேலே தினமரஹர தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் கிருபை செய்வீராக. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, அவமானங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிங்கப்பா.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் நீங்கி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரிபா கபாரா ஷேகேல் எதினிமர ஹரதரபலா ரபா கபாரா ஷேகேல் எதினிமர ஹரதரபலா ரியாக்கோபோர ஷேகேல் லேகேல் எதினிமர ஹரதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மைகளை கண்டுகொள்ளட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமாப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரிபா ரபா ரூபா தீர ஷே தே நேமா கரதரபலா. என் தேவன் தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் கட்டப்படட்டுமாப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமாப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி விடுங்க. என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி யோசித்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்கப்பா. இந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை செய்யட்டும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விகுனங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோமாப்பா. இப்படி கிருபையினால் நிரப்புங்க. இப்படி வல்லமினால் நிரப்புங்க. உத்தமமாய் நடக்க கிருபைகளை கொடுங்கப்பா. உண்மையோடு வாழ, நீதியாய் நடக்க, பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.